உலகம் முழுவதும் வாழும் எனது தாய் தமிழ் உறவுகளுக்கு தமிழ் சிலம்பரசனின் அன்பு வணக்கம். நம்மளுடைய தமிழர் உடைய வீர உலகத்தை பார்த்திருக்கிறது, காதலை பற்றி பேசியிருக்கிறோம். சொன்னது போல வீர யுகம் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் தமிழர்களினுடைய அடிப்படை என்பது அறிவு. அந்த அறிவை பற்றிய ஆராய்வுகள் நடந்திருக்கிறதா என்று பார்த்தால் அறிவை பற்றிய ஆராய்வுகள் நம்ம தமிழர் நிலத்தில் மிக மிக குறைவு. ஆனால் உலகத்துக்கே அறிவை கொடுத்தவர்கள் தமிழர்கள் அப்படின்லாம் நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் வீண் பேச்சுகளை நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம். அது வீண் பேச்சுன்னு சொல்ல முடியாது. அதற்கான எல்லா விதமான கூறுகளும் நம்மளுடைய தமிழ் இலக்கியங்களில், தமிழ் சங்க இலக்கியங்களில், தமிழர்களுடைய பண்பாட்டுவியலில், வாழ்வியலில் புதைந்து நிறைய கிடக்கிறது. ஆனால் அந்த புதைந்து கிடந்ததை இந்த உலகத்துக்கு ஏன் எடுத்துரைக்காமல் போனது, என்ன காரணம் அப்படின்னா, அதை நோக்கியான ஒரு ஆய்வை இங்கே ஏற்படுத்தவே முடியல. அதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது தெரிந்தோ தெரியாமலோ ஜி.யு. போப் அவர்கள் புறநானூற்று பாடல்களை தமிழ் ஹீரோயிக் போயம்ஸ் அப்படின்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த அறிவார்ந்த புலம், ஆய்வு புலம் என்ன நினைக்குது வெளி உலகத்திலேருந்து பார்க்கும் பொழுதுன்னா, அப்போ தமிழர்கள் வீரத்திலையும் காதல்லையும் மட்டும்தான் சிறந்தவர்கள், அறிவில் சிறந்தவர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆய்வு முடிவுகளும் ஆய்வுகளும் அதை நோக்கி நகருது. இன்னும் ஒரு பேராசிரியர் அதை சார்ந்து தமிழர்களுடைய யுகம் வீர யுகம் அப்படின்னு ஒரு பேராசிரியர் அதை போட்டதுனால அது ஒரு இரும்பு சுவர் மாதிரி இருந்துடுச்சு. அதன் பிறகு அறிவியலை தாண்டி அவர்கள் ஆய்வை செய்யல. காதலுக்கும் வீரத்துக்கும் ஆய்வுகள் நடந்திருக்கிறது. ஆனால் தமிழர்களுடைய சிறந்த பண்பாக இருக்கக்கூடிய அறிவை பற்றிய எந்த ஆய்வுகளும் பெரிதாக இல்லை. சமீபத்தில் ஐயா தோழர் சி. மகேந்திரன் போன்றவர்கள் அறிவை பற்றிய தமிழர் அறிவு அப்படின்லாம் ஒரு ஆய்வறிக்கை சிக்காகோ நகரில் நடந்த ஒரு தமிழர் மாநாட்டில் அதை பதிவு செய்திருக்கிறாங்க. அதுக்கு முன்பு மிக முக்கியமான சில பேராசிரியர்கள் அதற்கான ஆய்வுகளை தொட்டு இருக்கிறார்கள். அப்போ அந்த ஆய்வுகள் எதை நோக்கி நகர்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தமிழர்களுடைய அறிவு தோற்றவியலை அப்படின்னா, அறிவு தோற்றவியல்னா எப்ஸ்டாமாலஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவு ஈட்டியல்னு சொல்லலாம், அறிவு தோற்றவியல்னு சொல்லலாம். அந்த அறிவு தோற்றவியலை நோக்கி நகர்கிறது. எனக்கு தொல்லாய்வு நிபுணர்கள் அல்லது தொல் ஆராய்ச்சியாளர்கள் எப்பொழுதுமே மண்ணில் தோண்டப்பட்ட பொருட்கள் மூலம் அல்லது செப்பேடுகள் மூலம் அல்லது கல்வெட்டுகள் மூலம் அவர்கள் புரிந்து கொண்டு பல ஆய்வுகளை இது இந்த காலத்தின் தமிழர் காலம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதில் எனக்கு எப்பொழுதுமே உடன்பாடு இல்லை. காரணம் என்னன்னா, C.J. தாம்சன் ஒரு டேனிஷ் அருங்காட்சியகத்தில் 1830ஆம் ஆண்டு ஒரு முக்கால கொள்கையை வகுக்கிறார். அது எல்லாருக்கும் தெரியும். கற்கால கொள்கை, அதன் பிறகு இரும்பு கொள்கை, இரும்பு கால கொள்கை. 1830ஆம் ஆண்டு C.J. தாம்சன் அவர்கள் டேனிஷ் அருங்காட்சியகத்தில் ஒரு முக்கால கொள்கையை வகுக்கிறார். அந்த முக்கால கொள்கைனா என்னன்னா, அதை 3 விதமாக காலத்தை தொல்லியல் ஆராய்ச்சியில் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு. ஒன்று கற்கால கொள்கை அப்படிங்கிறாங்க. இன்னொன்று புரோன்ஸ், அதை வெண்கல கால கொள்கை. இன்னொன்று இரும்பு கால கொள்கை அப்படின்னு 3 விதமாக பிரிக்கிறாங்க. அப்போ ஒரு பொருட்கள் கிடைத்தாலோ அது எந்த காலத்தை ஒட்டியது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சில பேர் கூட தமிழரை இரும்பு கால கொள்கை, ஏன்னா இரும்போட இணைக்கிறாங்கன்னா திரும்பவும் அவங்க எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டணும்னு நினைக்கிறாங்கன்னா, வீரத்தில் சிறந்தவர்கள் தமிழர்கள், வீரத்தில் சிறந்தவர்கள். அப்போ இவ்வளோ பெரிய இலக்கியங்கள், இவ்வளோ பெரிய கட்டடக்கலைகள், இவ்வளோ பெரிய அறிவியல் ஆராய்ச்சிகள், அதாவது காலத்தை கணிக்கக்கூடிய விடயங்கள்லாம் தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் போட அறிவியல் முன்னேற்றத்துக்கு, அறிவியல் வளர்ச்சிக்கு தமிழர்கள் அறிவியல் தோன்றி ஒரு அறிவியல் ஆராய்ச்சிகள் தொடங்குவதற்கு முன்பாகவே அறிவியல் சார்ந்த அறிவுகளை தமிழர்கள் வைத்திருக்கிறார்கள். அப்போ இந்த அறிவு தோற்றவியலை யாருமே ஆராய்ச்சி செய்யலை. ஆராய்ச்சிகள் செய்யலை என்பதை விட இதற்காக ஒரு புலம் உருவாக்கப்படலை அப்படிங்கிறதும் பெரிய ஒரு வழியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமாக மதிப்புக்குரிய பேராசிரியர், முனைவர், பல நாடுகளில் கல்வி பயின்றவர், பல நாடுகளுக்கு எஜுகேஷன்ஸ் பாலிசி மேக்கிங், அதாவது கல்வி கொள்கையை வகுக்கக்கூடிய இடத்தில் இருந்த பேராசிரியர் லே. ஜவஹர்நேசன் ஐயா அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆய்வை ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த ஆய்வு நம்ம உலகம் முழுவதும் பரவி வாழக்கூடிய தமிழர்கள் படிக்க வேண்டியது. இன்னும் ஒன்றும், இது அந்த புத்தகத்தை வாசித்த பிறகு இதை ஒரு அமைப்பாக நாம் எடுத்து செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. காரணம் என்னன்னா, இந்த எப்ஸ்டாமாலஜிங்கிற அறிவீட்டியல் அல்லது அறிவு தோற்றவியலை முழுமையாக ஆராய்ந்து
அது எப்போது என்னென்ன இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த அறிவு ஈட்டியல். இப்போ நம்ம எப்பொழுதுமே சொல்லுவோம், நாங்கள் இவ்வளோத்தையும் கொடுத்தோம், நாங்கள் எங்கே இழந்தோம் அப்படிங்கிற ஒரு விடயம் இருக்கு இல்லையா? தமிழர்கள் இவ்வளோ ஆட்சி செய்தார்கள், இவ்வளோ விடயங்கள் இருந்தது, எங்கே இழந்தோம் அப்படிங்கிறத. அறிவை இழக்கும் பொழுது எல்லா இடத்துலையும் எல்லாமே இழந்து போகும் தானே. அப்போ அந்த அறிவை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு உருவாக்கம் நமக்கு இருக்கிறது. மதிப்புக்குரிய பேராசிரியர் ஜவர்நேசன் ஐயா அவர்கள் அறிவு ஈட்டலும் அறிவு ஊட்டலும் சனாதானத்தால் சிதைந்த அறிவு பண்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இந்த எப்ஸ்டாமாலஜி, இன்னும் சொல்லப்போனால் தமிழர்களுடைய அறிவு தோற்றவியலை ஆராய்ந்து தமிழர்கள் எங்கே அறிவு சார்ந்து விழுந்தார்கள், எப்படி எழ வேண்டும் என்கிற ஒரு ரிசர்ச் மெத்தடாலஜி வழியாக ஒரு ஆய்வை மேற்கொண்டு அந்த ஆய்வை ஒரு புத்தகமாக நமக்காக கொடுத்திருக்கிறார். அந்த புத்தகம் கவிதைகள், இலக்கியங்கள் இதெல்லாம் கடந்து நாம் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது தமிழர்களுடைய அறிவு தோற்றவியல். உலகத்தில் மூத்த இனம் அப்படின்னு சொன்னால் அந்த மூத்த இனத்துக்கென்று ஒரு அறிவு இருந்திருக்கும் தானே. அந்த அறிவை பற்றி ஆய்வுகளே இல்லை என்பது நமக்கு, இன்னும் சொல்லப்போனால் நமக்கு மிகப்பெரிய வருந்தக்கூடிய விடயம். இன்றைக்கு பல ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், சிஜே தாம்சனுடைய கொள்கையை எடுத்துக்கொண்டு இது இரும்பு காலத்தில் தமிழர்களுடைய காலம் இரும்பு கால கொள்கை அப்படிங்கிறார்கள். அதை முற்றிலும் நான் முழுமையாக ஏற்க மறுக்கிறேன். காரணம் என்றால் தொல்காப்பியத்தில் 5 கோட்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. சிஜே தாம்சன் 1830களில் வரையறுப்பதற்கு முன்பே இந்த தொல்காப்பிய விடயங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. வரையறைகள், அறிவியல் சார்ந்த வரையறைகளை வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தமிழர்களுடைய அறிவை பல முன்பாளர்கள், பல முக்கியமான ஆய்வாளர்கள், கள போராளிகள் ஓரளவு அதை தொட்டு அதை முழுமையாக ஆய்வு செய்திருந்தால் கூட ஜவர்நேசன் ஐயா செய்திருப்பது மிக முக்கியமான ஒரு ஆய்வு நூலாக நம்ம பார்க்க வேண்டும். ஒரு அமைப்பாக, தமிழர்கள் அமைப்பாக ஒன்று திரளுவதற்கான ஒரு ஆய்வேட்டு கருவியாக, இல்லது அது போராட்டம் என்பது வெறும் போராளிகள் களத்தில் நிற்பது மட்டுமல்ல, அறிவு சார்ந்து போராடக்கூடியவர்களும் அறிவு போராளிகள் தான். அப்படிப்பட்ட ஒரு அறிவு போராளியாக ஐயா ஜவர்நேசன் அவர்களை நான் பார்க்கிறேன். ஏன்னா நீட்டு, இந்த தமிழ்நாட்டில் நீட்டு இருந்த பொழுது அதற்காக தமிழ்நாடு அரசு ஒரு குழு அமைத்த போது அந்த குழுவில் இடம்பெற்று தமிழ் மாணவர்களுக்காக தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்து இந்த மாணவர்களுக்காக உழைத்து கொண்டிருக்கும் போதே மயக்கம் போட்டு விழுந்தவர் அவர். அதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசு புதிய கல்விக் கொள்கையை வகுக்க நினைத்த போது அதிலும் மிக முக்கியமாக இடம்பெற்றவர். அதோடு மட்டுமல்லாமல் இந்த தொழிலை செய்தவர்கள் இந்த தொழில் தான் செய்ய வேண்டும் என்று ஒரு எஜுகேஷன் பாலிசியை இந்தியாவை ஆளக்கூடிய அரசு கொண்டு வந்தபோது அதை பல பேர் எதிர்த்தார்கள், பல பேர் போராட்டம் நடத்தினார்கள். அதெல்லாம் விட அதை அறிவு ரீதியாக எதிர்க்க வேண்டும் இல்லையா? அந்த அறிவு ரீதியாக எதிர்ப்பதற்கு சோஷியல் ட்ரிவன் எஜுகேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ஒரு விடயத்தை ஆராய்வு செய்து அந்த நியூ எஜுகேஷன் பாலிசிக்கு எதிராக இல்லை, அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி எவ்வளோ பழமையானது, மூட நம்பிக்கை கொண்டது, அது வந்தால் மாணவர்கள் எப்படி படிக்காமல் போவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதெல்லாம் உலக அறிவை திரட்டி தமிழர்களோட அறிவுகளோடு ஒன்றிணைத்து ஒரு புத்தகத்தை கொடுத்தார். அப்படிப்பட்ட தமிழினத்திற்கு எப்பொழுதெல்லாம் அறிவு சார்ந்த பிரச்சனைகள் வருகிறதோ அப்போதெல்லாம் தான் வகித்த துணைவேந்தர் பதவியை கூட துறந்துவிட்டு மாணவர்களுக்காக தொடர்ந்து அறிவு தளத்திலும் களத்திலும் வேலை செய்யக்கூடியவர் ஐயா ஜவர்நேசன் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தமிழர்களுடைய அறிவு தோற்றவியலை, தமிழர்களுடைய அறிவு ஈட்டியலை மிக சார்ந்து ஒரு ஆய்வு செய்து ஒரு புத்தகத்தை பதிவு செய்திருக்கிறார். அந்த புத்தகம் இன்னும் சில காலங்களில் வெளியிட இருக்கிறது. புத்தகத்தை வாங்கி எல்லோரும் பயணமடைவது மட்டுமல்லாமல், அதே ஒரு புத்தகத்தை வாங்கணும் நம்ம படித்தோம் அப்படி வைப்பது இல்லாமல் இந்த புத்தகத்தை ஒரு அமைப்பாக நாம் செய்ய வேண்டிய சேவை இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் உலகத்தில் எந்த ஒரு நாடுகளுக்கு சென்றாலும் தமிழருடைய அறிவை பற்றி பேசுவதற்கு ஒரு புத்தகம் ஆதாரமாக அமையும் என்றால் அது ஐயா ஜவர்நேசன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய, ஆய்ந்து அதற்காக ஆராய்ச்சி செய்து ஒரு காலம் அதுக்காக எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த புத்தகமாக தான் இருக்க முடியும். எல்லோரும் பயன்பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.